ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ Y400 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 120 Hz ரீப்ரெசென்ட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 4500 nits கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து 144 3D கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறதுனால நல்லா பார்க்குறதுக்கு லுக் வைஸும் சரி நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, கூட 120 Hz ரீஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லா மூமெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அவர் 4500 பீக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறதுனால நம்ம வந்து அவுட்டோர் யூசேஜ், அதாவது வெளிச்சத்துலையும் கூட நல்லா பிரைட்டாக வந்து டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ஓகேங்களா, இதில் வந்து நம்மளுக்கு சார்ஜர், அதாவது சார்ஜர் வந்து 90 வாட்டுக்கான சார்ஜர் அடாப்டரும் கொடுத்துருவாங்க. டைப் சி கேபிளும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 5500 mAh பேட்டரிங்க. அந்த ஃபோனோட பேட்டரி ஹெல்த் வந்து 5500 mAh பேட்டரிங்க. நல்லா மேசிவான பேட்டரி தான். நல்லா ஒன் டே தாராளமாக சார்ஜ் நிற்கும். அதை கம்ப்ளீட் பண்ண 90 வாட்டு கொடுக்குறதுனால நம்ம குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அடுத்தது நம்மளுக்கு அதே மாதிரி இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளேனா மோஸ்ட்லி எல்லோரும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருவாங்க. அதே போல் இவங்களுமே கூட நம்மளுக்கு கேமரா பற்றி பார்த்துலாங்க. 50 MPக்கான நம்மளுக்கு சோனி IMAX 882 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுக்குறாங்க. இது நல்லாவே இருக்குது. இமேஜ் குவாலிட்டியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்காது, ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லாவே கொடுக்கு. ஏன்னா கேமரானா சென்சார் தான் முக்கியம். அது சோனி சென்சார் நல்லாவே இமேஜ் குவாலிட்டி நல்லாவே கொடுக்குங்க. இதே 4K வீடியோ நம்ம 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க மேக்ஸிமம். வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது OIS சப்போர்ட்னா OIS சப்போர்ட் அப்படி இருக்குதுன்னா நம்மளுக்கு வீடியோ வந்து சேக் ஆகாமல் இருக்க, ஃபோட்டோஸ் வந்து நம்ம சேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே போல் 32 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சும் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. கேமரா நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா சென்சார் தான் முக்கியம். இது சோனி IMAX 882 சென்சார் வந்து நல்லாவே இருக்குங்க. ஓகேங்களா, அடுத்து ரேம் வந்து 8GB ரேம் வேரியன்ட் இருக்குது, 12GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 8 + 128GB இண்டஸ்ட்ரி வச்சுக்கிற மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி 19,999 ரூபா, அது 19,000 ஸ்டார்ட் ஆக அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. UFS 2.2 அப்படிங்கிற கொடுத்துறாங்க. இது வந்து ஸ்டோரேஜில் வந்து காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, நம்மளுக்கு அடுத்தது இதோட ப்ராசஸ் வந்து MediaTek Dimensity 7300 அப்படிங்கிற ப்ராசஸுங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்கோர் வந்து 7 லட்சத்து பக்கம் வருதுங்க. ஒரு நல்ல ப்ராசஸ்னு சொல்லாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸில் ஒரு 7300க்கு நல்லாவே இருக்குது. மேபி 7400 வந்து இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கொடுத்து இன்னும் பெட்டராக இருந்திருக்கு. பரவாயில்ல. என்னென்னா 5500 mAh பேட்டரியாக இருந்தாலுமே 7.4 mm திக்னஸ் ஸ்லிம்மான ஃபோனுங்க. பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்டைலிஷாக லுக்காகவே இருக்குது. கேமரா மாடியூலும் சரி, அந்த ஃபோனோட வெயிட்டும் சரி, அது இன் அண்ட் ஃபீல்டு எல்லாமே நல்லாவே இருக்குங்க. ஏன்னா 7.4 mm திக்னஸ்க்கும் போது நல்லா ஸ்லிம்மாகவே இருக்குங்க. பார்க்குறது நல்லாவே இருக்குங்க. IP65க்கான வாட்டர் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேங்களா, அதாவது தண்ணி துளிகள் இது மாதிரி எது விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படிங்காங்க. Android 15 தான் அவுட் ஆஃப் த பாக்ஸில் வருதுங்க. ஓகேங்களா, பாக்ஸ்லேயே நம்மளுக்கு Android 15 தான் வருது. ஏன்னா இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே Android 15 தான் வந்துருச்சு. எல்லா ஃபோனு வர ஃபோன் எல்லாமே Android 15 தான் வரப்போகுதுங்க. அது நல்லாவே இருக்குது. அதுக்கு தான் பேட்டரி ஹெல்த் அதிகமாக கொடுத்துறாங்க. 5 சப்போர்ட் இருக்குது, IR பிளஸ்டர் இருக்குது, டுவல் சிம் இருக்குது, இது மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா, இதில் நம்மளுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லிடுறேங்க. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேஸ். ஓகேங்களா, லுக் வைஸும் செம்மையாகவே இருக்குது. அதே போல் கேமரா நல்ல கேமரா, பேட்டரியில் ஹெல்த் நல்லாவே இருக்குது. ப்ராசஸ் நல்ல ஒரு ஓகேவான ப்ராசஸ் தான். ஓகேங்களா, இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. நம்மளுக்கு 120Kக்குள்ள ஒரு நல்ல ஃபோன் வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து ஃபோன் எடுக்கலாங்க. ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா ஒரு கேமராவுக்கு நல்லாவே இருக்குது, அதே போல் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, லுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே போல் நம்மளுக்கு இன் அண்ட் ஃபீல்டில் லைட் வெயிட்டு, அதே போல் நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த் நல்லா இருக்குது. ப்ராசஸர் நல்லா டீசெண்டான ப்ராசஸ்ஸு எல்லாமே ஒரு ஆல்ரவுண்டர் இதாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு கேட்ட ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.